அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சென்னையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி, ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் என்கிற முறையில், அதுவும் அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த நவீன அறிவியல் தொழில்நுட்பம் அப்படியே சென்னை மாநகரத்தையே ஜொலிக்கும்படி வைத்திருக்கிறதுன்னு பல அறிஞர்கள் வியக்கிறார்கள். அது இந்த ஆட்சியினுடைய பல சாதனைகளில் ஒன்று. ஆனால் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திலாம் நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் இப்போ பிரம்மாண்டமான பாலங்கள் வந்திருக்கின்றன. மிக நீண்ட பாலங்கள். எந்த சாலைகளில் நாம் போனால் அங்கிருந்து மீண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுமோ, அங்கெல்லாம் சுலபமாக ஒரு 5 நிமிடத்திலே வந்து விடுகிறோம். ஏன்னா கீழையும் சாலை, அந்த சாலையின் மேலேயே பாலங்கள் எழுப்பி இருக்கிறார்கள் நம்முடைய அரசு. அதில் ஆச்சரியமான விஷயம் இந்த நவீன பொறியியல் தொழில்நுட்பம். பாலம் பெருசாக இருக்குமே தவிர அதை தாங்குகிற தூண்கள் இருக்குது பாருங்க. முந்திலாம் நிறைய தூண்கள் இருக்கும், தாங்கிக்கிட்டு இருக்கும். அந்த தூண்கள் ஏராளமாக இருப்பதுங்கிறதே சாலையில் போகிறவர்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும், அங்கங்கே தூணாக இருந்தால். இப்போ பிரம்மாண்டமான பாலத்துக்கு 3 அல்லது 4 தூண் தான் இருக்குது. அது அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தெரியும், அது எப்பேற்பட்ட நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு. அதை நம்முடைய அரசு கையாண்டு உரியவர்களிடத்திலே அதை ஒப்படைத்து செய்து தந்திருப்பது, சாலையிலே தினந்தோறும் பயணிக்கிற நம்முடைய மக்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இது ஏதோ தூண்கள் அப்படின்னு சாலையில் இருக்கிற தூண்களை பற்றி மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கண்ணுக்கு தெரியாத ஒரு 4 தூண்கள் இருக்க வேண்டும். அது ஒரு காலத்தில் நம்முடைய இந்திய குடும்பங்களிலே இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்ப நல வழக்கு நீதிமன்றங்கள், அங்கே நடக்கிற அந்த வழக்குகள், சிக்கல்கள், இதையெல்லாம் படிக்கிறப்போ சாலை பாலங்களிலே தூண்களின் எண்ணிக்கை குறையலாம், அது நல்லது. ஆனால் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு 4 தூண்களினுடைய இந்த எண்ணிக்கை குறையக்கூடாது. இது நம்முடைய குடும்பங்களை, உறவு முறைகளை ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளர்கள், சமூக அக்கறையாளர்கள், அவர்கள் இந்த 4 தூண்கள் என்னென்னு குறிப்பிடுறாங்க. ஒன்று, அடிப்படையில் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தவரிடத்திலே நீங்கள் காட்ட வேண்டிய அன்பு என்பது ஒரு முக்கியமான தூண். அது எந்த காரணத்துக்காகவும் வேற எதை வேண்டுமானாலும் விடலாம். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் தாய், உங்கள் சகோதரர்கள், இவரிடத்தில் நிபந்தனை இல்லாத அன்பு என்பது மிக முக்கியமான தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் தான், என்னிடத்தில் அன்பாக இருந்தால் தான் நான் செய்வேன் பதிலுக்கு. நிபந்தனை அற்ற அன்பு, இது முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் வாழ்கின்ற பகுதியிலே நமக்கு இருக்க வேண்டிய கண்ணுக்கு தெரியாத தூண். இன்னொன்று என்ன தெரியுங்களா, அண்டை அயலாரோடு நாம் வைத்திருக்கிற அந்த அன்பான உறவு முறை வீட்டில் இருந்து அது வெளியில் பரவணும். சில பேர் பொழுது விடிஞ்சாலே தெருவில் அவெல்லாம் கொழாடி சண்டை போடுறதுல கோல்டு மெடலே வாங்கினவங்கம்பாங்களே, அந்த மாதிரி அந்த தெருவில் இருக்கிறவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு இவங்ககிட்ட எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு. உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நாளைக்கு எதிர்பாராமல் ஒரு சிக்கல் வருது, ஒரு பிரச்சனை வருது, அப்போ நீங்கள் இல்லை, பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அண்டையில் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உதவிக்கு வருவாங்க. அவங்க உடனடியாக வரக்கூடிய அளவுக்கு நாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அந்த உறவு முறையிலே நாம் மனித உறவுகளை பேணுகிற அந்த வகையில் கண்ணுக்கு தெரியாத அந்த தூண் நம் குடும்பத்தை காப்பாற்றுகிறது, உங்கள் வீட்டை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. இதை தாண்டி 3ஆவதாக ஒன்று நாம் சிந்தனையிலே வைத்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த வீடு கட்டுறது அப்படின்னு வரப்போ பிரம்மாண்டமாக வீட்டை கட்டுகிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடை கட்டுறதுன்றது பல்வேறு வகையிலே நாட்கள் செல்ல செல்ல பொருளாதார ரீதியாக ஒரு இடைஞ்சலாகவே மாறி போயிடுது. முதல்ல மெயின்டெனன்ஸ், நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும்.
அப்புறம் எல்லா ரூமையும் வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும், சுத்த சுகாதாரமாக வச்சு அடுக்கி எடுத்து வச்சு மடித்து. வீட்டில் இருக்கிறது 3 பேர் தான், 4 பேர் தான். எதுக்கு டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்ன்றதையும் தாண்டி ஏகப்பட்ட ரூம் வச்சுக்கிட்டு. காரைக்குடி பக்கங்கள்லாம் போனீங்கன்னா வீடுகள் பெரிதாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா குறைவாக தான் இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள், அங்கே மனிதர்கள் இல்லாத வீடுகள், இங்கே வீடுகள் இல்லாத மனிதர்கள் அப்படின்னார். அது மாதிரி மனிதர்கள் இல்லாத பெரிய வீடுகளாக இருப்பதில் பயன் இல்லை. வீடு என்று கட்டுகிற பொழுது உங்களுக்கு தேவையான அளவு என்னவோ அதை மட்டுமே வைத்து கட்டுங்கள். அதுவே உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வசதிகளை உருவாக்கி தரும். தேவையற்ற வகையிலே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை பெரிய வீடு கட்டுவதிலே உங்கள் அந்தஸ்தை காட்டுவது மாதிரி கட்டாதீர்கள். இதுவும் கவனத்திலே கொள்ள வேண்டியது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவரோடு ஒருவர் நீங்கள் யாரிடத்தில் பழகினாலும், அவர்கள் புதிதாக அறிமுகமானவர்களானாலும், பல்லாண்டு காலம் உங்களுக்கு உரியவர்களாகவே இருந்தாலும், மனப்பூர்வமாக அது முகத்துக்கண் முகம் நக நகுவது நட்பன்று அப்படின்னானே, எந்த உறவுக்குமே முகம் நக நகுவது நட்பன்று. இன்றைக்கி செல்ஃபோனில் வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒன்று வந்துருச்சு. அதில் யார் யாரோ நமக்கு தெரியாமலேயே அந்த குரூப்பில் இருக்கிறார்கள். சும்மாவே நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 30-40 பேர் இருக்கிற குரூப்பில் ஹாப்பி பர்த்டே ரவின்னு போடுங்க. அத்தனை பேரும் ஹாப்பி பர்த்டே ரவி, ஹாப்பி பர்த்டே ரவி, ஹாப்பி பர்த்டே ரவின்னு போடுவாங்க. அந்த குரூப்பில் ரவிச்சந்திரான்னு ஒருத்தர் இருப்பார், ரவி பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பார், வெறும் ரவின்னு ஒருத்தர் இருப்பார், ரவிக்குமார்னு ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொருத்தருமே மற்ற 3 ரவியில் எவனோ ஒரு ரவிக்கு தான் பிறந்த நாள் நினச்சிக்கிட்டு அத்தனை ரவியுமே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுக்கிட்டு இருப்பான். கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறோம். யார் நாம் வாழ்வதற்காகவே இருக்கிறார்களோ அவர்களை கண்டுகொள்வது கூட இல்லை என்று மனம் விலகி போயிருக்கிற பொழுது, மனிதர்கள் என்பதை நாம் நிரூபிப்பதற்காக கிடைத்த கடைசி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்று பொருள். நாட்டில் இருக்கிற பாலங்களுக்கு தூண்கள் எப்படி முக்கியமோ அதுபோலத்தான் உறவு பாலங்களுக்கும் இந்த தூண்கள் மிக முக்கியம். அதுதான் குடும்பம்தான் இந்தியாவின் சிறப்பான அம்சங்களில் ஒன்று என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை நம் தலைமுறையிலே நாம் கட்டி காப்பதற்கு துணை இருக்கக்கூடிய ஒன்று. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.